யார் இவர்கள்? இவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள்? இதன் பின்னணியில் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? அம்மா காலேஜ் டைம் ஆச்சுமா, நான் போயிட்டு வரமா. சாப்பிட்டு போடா. இல்லம்மா காலேஜ் டைம் ஆச்சுமா, கொஞ்சமா சாப்பிட்டு போடா. இல்ல இல்ல இருக்கட்டுமா. சொல்ல சொல்ல கேட்காம போறான் பாரு. ஹலோ. Idea Varavil Entertainment கொண்டாட்டம். Call charges at ₹6.99 per minute. இந்த பாடலுக்கு எண் 2 அழுத்தவும். இந்த பாடலுக்கு எண் 3 அழுத்தவும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவர்கள் சினிமா பாடல்களை கேட்கலாமா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னடா தலைப்பே ஒரு கேள்விக்குறியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? பொறுமையா பாருங்க. இது தேவனுடைய வெளிப்பாடுகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த கடைசி காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் சினிமா பாடல்களின் மோகத்தையும் சினிமாவின் மேலான ஆதிக்கத்தையும் நாம் கண்டு வருகிறோம். ஒரு மொபைலுக்கு நீங்க கால் பண்ணா அதுல இருந்து வர்ற காலர் டியூன் ஒரு சினிமா பாடல், அதுல இருந்து வர்ற ரிங்டோன் ஒரு சினிமா பாடல். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வெயிட் பண்ணி பஸ் வந்து அடிச்சு பிடிச்சு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்தா பஸ் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ அங்க இருக்கிற டிவில சினிமா ஸ்டார்ட் ஆகும் அல்லது சினிமா பாடல் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் காது கிளிகிற அளவுக்கு சத்தமா. எந்த 4 வீலர்லயுமே சினிமா பாடல் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சினிமா பாடல்கள் நிறைஞ்சிருக்குது. ஒரு 4 வீலர் ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணா கூட அதுல இருந்து வர மியூசிக் கூட ஒரு சினிமா பாடலா தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல, டீ கடையில, ஹோட்டல்ல, ஹாஸ்பிட்டல்ல, பெட்ரோல் பங்க்ல, இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த சினிமா பாடல் தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தா கூட சிம் கார்டு கம்பெனில இருந்து போன் பண்றாங்க. இது ஏர்செல்லில் இருந்து வரும் அழைப்பு, இது ஏர்டெல்லில் இருந்து வரும் அழைப்பு, இது பிஎஸ்என்எல் இருந்து வரும் அழைப்புன்னு சொல்லி ஒரு சினிமா பாடலை பிளே பண்ணி, இந்த சினிமா பாடல் உங்களுடைய காலர் டியூனா வேணும்னா ஸ்டாரை பிரஸ் பண்ணுங்க, 9 பிரஸ் பண்ணுங்க, மாத வாடகை ₹15 தான், டவுன்லோடிங் கட்டணம் இலவசம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த சினிமா பாடலுக்கு நம்மளை அடிமையாக்கணும், நம்மளை கேட்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் டிராவல் பண்ணா கூட காதுல ஹெட்போனை மாட்டிட்டு சினிமா பாடலை கேட்டுட்டு தான் எல்லா யூத் போறாங்க. இதை விடுங்க, கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் இப்போ பூம் டிவின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் டிவி ஸ்டார்ட் பண்ணி சேட்டலைட் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இந்த சினிமா பாடலை, இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டே போகணும் மக்கள் சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் விடுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட ரைம் சொல்றதுக்கு பதிலா இப்ப சினிமா பாடலை பாடிதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன சின்ன பிள்ளைங்களை சினிமா பாட்டுக்கு தாங்க டான்ஸ் ஆட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம், கச்சேரி, திருவிழா
வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு பெரிய ஸ்பீக்கர் தூக்கிட்டு போய் வெளியில வச்சு ஊரே கேட்கிற அளவுக்கு சினிமா பாட்டை போடுறோம். தெருவில் ஐஸ்கிரீம் விற்கிற வண்டி கூட ஹார்னுக்கு பதிலா சினிமா பாட்டை தான் போட்டுட்டு வர்றாங்க. 24 மணி நேரமும் சினிமா பாடலை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்ற எஃப்எம், 24 மணி நேரமும் சினிமா பாடல்கள் ஓடக்கூடிய மியூசிக் சேனல்ஸ், இப்படி எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இந்த சினிமா பாடல் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களாகிய நம்ம மனசுல பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பலாம். கிறிஸ்தவங்க சினிமா பாடலை கேட்கலாமா? கேட்கிறது தவறா? கேட்காம இருக்க முடியுமா? கேட்க கூடாதுன்னு வேதாகமத்தில் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு உங்களுடைய மனசுல பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பலாம். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தேவன் ஒரு தெளிவான பதிலை கொடுப்பார் என்று நிச்சயமாகவே நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே பல்வேறு விதமான கச்சேரிகளிலும் மேடைகளிலும் வெளிநாடுகளுக்கும் சென்று ஆயிரக்கணக்கான சினிமா பாடல்களை பாடிய ஒரு சகோதரி ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. வாங்க அவங்களை சந்திக்க நம்ம இப்ப ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போகலாம். Take okay, brother? Okay, thank you. சிஸ்டர், கிறிஸ்தவர்கள் சினிமா பாடலை கேட்கலாமா அப்படிங்கிற தலைப்புல நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு உங்களுடைய அனுபவம் வாய்ந்த அந்த சாட்சிகளை சொல்றது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பாக்குற அநேக கிறிஸ்தவர்களுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறோம். சிஸ்டர், நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை பிரதர், நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவள். எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். படித்ததெல்லாம் ஆனால் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான். நான் பிறகு என்னுடைய 24வது வயதில் தான் நான் ஆண்டவராக இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடினீங்க? என்னுடைய ஃபேமிலி பாரம்பரியமாகவே கர்நாடக சங்கீதத்தில் ஊறி போன ஒரு ஃபேமிலி. ஸோ அது ஹெரிடிட்ரியாகவே இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து அம்மா கிட்டேயும் என் தாத்தா கிட்டேயும் நான் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நானும் என்னுடைய சகோதரியுமா பல கோவில்களிலும் திருமண நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கர்நாடக கச்சேரிகளை தான் பண்ணி கொண்டு வந்தோம். அதன் பிறகு நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரைப்பட பாடல்களை மேடை ஏறி பாட ஆரம்பித்தேன். அதாவது லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ 1983லேருந்து நான் ஸ்கூலில் இருந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த டைம்லேருந்தே நான் மேடை ஏறி திரைப்பட பாடல்களை பாட ஆரம்பித்தேன். அதற்கு பின்பதாகத்தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? ஆமாம், 1989. அப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா நீங்க இப்போ சினிமா பாடல்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டு நீங்க இயேசப்பாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இயேசப்பா இந்த பாடல்களை பாடாதீங்க, இது தவறு அப்படின்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா? எதன் அடிப்படையில? 89ல் நான் ஜெபத்துக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு போயிருந்தேன். அக்டோபர் 16ஆம் தேதி. அது கூட நானா போல, எனக்கு அருமையான 2 ஃப்ரெண்ட்ஸை நான் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் வச்சுருந்தாருன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க என்ன ஜெபத்துக்காக கூட்டிகிட்டு போனப்போ அங்கே ஒரு சகோதரர் எனக்காக ஜெபம் பண்ணினார். அவர் எனக்காக ஜெபம் பண்ணும்போது அவருக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது, என் பேர் கூட தெரியாது அவருக்கு. ஸோ என் தலையில் கை வச்சு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தப்போ ஆண்டவர் அவர் மூலமாக சில காரியங்களை பேசினார். அதில் முதலாவது ஆண்டவர் சொன்னது, உன்னை நான் உன் குடும்பத்திலிருந்து என்னுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ அப்போ நான் பெரிய பெரிய திரைப்பட பாடகர்களோட நிறைய அயல் நாடுகளுக்கு போய் பாடிக்கொண்டேன், ஆக்டர்ஸோட ஆக்ட்ரஸஸோட. அப்போது அந்த டைமில் தான் இது நடந்தது. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ அநேக மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காக பணத்துக்காக நீ இந்த உலகம் முழுசு நீ போய் பாடிட்டுருக்க, இதெல்லாம் தற்காலிகமானது தான். என்னுடைய நாமத்தை உயர்த்தும்படி இந்த உலகம் முழுவதும் நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று ஆண்டவர் பேசினார். இப்போ அந்த ஜெபத்தின் முடிவில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில நான் அந்த நாளில் ஜெபத்துக்கு போயிருந்தேன். என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் பல காரியங்களை என்னோடு பேசினார். அதில் முக்கியமான ஒரு காரியம், நீ எனக்காக பாடுவ, என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி நான் அந்த உலகம் முழுவதும் உன்னை கொண்டு போவேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையினால நான் தொடப்பட்டு, நான் இந்த ஆண்டவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்திருக்கார். நான் பாவியா இருந்து கூட, அவர் அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்து கூட எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்காரே அப்படிங்கிறதுனால என்னால முடிஞ்சது இந்த தாளந்தை அவர் கையில ஒப்பு கொடுக்குறது. அப்போ அன்னைக்கு நான் முடிவு செய்தேன், இனிமே பாடினா இந்த ஆண்டவருக்காக மட்டும் பாடுவேன். 89 டிசம்பர்லேருந்து நான்
திரைப்பட பாடல்கள் பாடுவதை நிறுத்தி கொண்டேன். ஆண்டவர் சொன்ன உடனே நீங்க ஆமா, ஆமா. இனிமேல் பாடினால் இயேசுவுக்காக மட்டும் ஆமா ஆமா அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்திருக்கிறார். இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் காஸ்பல் சிங்கர்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கிறார். உண்மையிலேயே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்க திரைப்பட பாடல்கள், சினிமா பாடல்கள் நீங்க பாடும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? குடும்பத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது? இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதாவது நிம்மதி, சமாதானம், குடும்பத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலைமை எல்லாமே? ஆண்டவரின் ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே என் குடும்பத்துல கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அப்புறம் அவருக்காக பாட ஆரம்பிச்சப்போ அது எனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இல்லாம கேட்கறவங்களுக்கும் அது பிளெஸ்ஸிங்கா இருக்கு. நான் அநேகர் வந்து சொல்லும் போதுதான் எனக்கு அது தெரியும். ஏன்னா சினிமா பாடல்கள் பாடுற வரைக்கும் ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு போக போகதான் எனக்கு அது புரிய ஆரம்பித்தது. ஆண்டவருடைய பாடல்களை பாடும் பொழுது எனக்கு மன நிம்மதி, மன நிறைவு இருக்கு, ஒரு சமாதானம் வருது. ஏன்னா அந்த வார்த்தை, இப்போ சினிமா பாட்டு பாடும்போது அந்த வார்த்தையெல்லாம் உணர்ந்து பாடுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அது ஒரு நிமிஷ ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். மியூசிக் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது இப்போ கூட பாத்தீங்கன்னா யூத் எல்லாம் அந்த மியூசிக்ல தான் அட்ராக்ட் ஆறாங்க. பட் அந்த வேர்ட்ஸ்னால தே டோன்ட் பெனிஃபிட் எனிதிங். அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது, சும்மா ஒரு சொற்ப நேர ஒரு சந்தோஷம். பட் இந்த பாடல்களை பாடும்போது ஒவ்வொரு பாட்டும் நம்ம உணர்ந்து பாடுறோம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில அது நடந்திருக்கு, அதை அனுபவிச்சிருக்கோம். அப்போ அப்படி உணர்ந்து நம்ம பாடும்போது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்ம பாடும்போது அதே நிலைமையில இருக்கிற கேட்கிற ஒருத்தங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. அதுதான் வித்தியாசம். ஒருவேளை தொடர்ந்து நான் சினிமா பாடல்களையே பாடிக்கொண்டிருந்தா ஒருவேளை எனக்கு பணம் கூடியிருக்கலாம், புகழ் கூடியிருக்கலாம். ஆனால் இந்த பாடல்களை பாடுவதன் மூலமாக ஆண்டவரின் பெயரை பெருமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அநேகருக்கு என்னை பிரயோஜனமாக வைத்திருக்கிறார். அதுதான் முக்கியமான வித்தியாசம். உங்களுக்கும் மனசுல சந்தோஷம் அந்த பாடல்களை பாடும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல, எதுவுமே இல்ல. எத்தனையோ கிறிஸ்தவ பாடல்கள் இன்னைக்கு பாடிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான கேசட்டுகள்ல பாடல்கள் பாடிருக்கீங்க. நீங்க ஆண்டவருக்காக பாடின முதல் பாடல் என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஆண்டவருக்காக பாடினது அப்படின்னு சொல்றதை விட, எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே, நான் அந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணும்போது லஞ்ச் டைம்ல என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க, கல்பனா, மேரின்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்க கூட உட்காந்து நான் சில பாடல்களை கற்றுக்கொண்டேன். அதுல முதலாவது எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு என்னை மறவா இயேசுநாதா. அந்த பாட்டு தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தா. அப்போதான் உண்மையாகவே அந்த அந்த வார்த்தையை நான் புரிந்து கொண்டேன். உண்மையிலேயே இந்த தெய்வம் என்ன மறக்கல, பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே என்னை அந்த ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படி உணர்ந்து நான் கற்றுக்கொண்டு பாடினது என்னை மறவா இயேசுநாதா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தினக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தின
தேங்க்ஸ். Praise the Lord. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய சாட்சிகளையும், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பாடல்களை பாட வேண்டாம், இனிமேல் எனக்காக பாடுன்னு சொன்ன அந்த முக்கியமாக அந்த ஒரு பெரிய சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. Praise the Lord, brother. இந்த நிகழ்ச்சி பார்க்குற அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க இந்த சினிமா பாடலுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. இந்த சினிமா பாடல்களை கேட்டுட்டு கிறிஸ்தவங்க கூட இன்னைக்கு இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரசிக்கப்பட்டவங்க கூட இது தவறு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சினிமா பாடலுடைய தாக்கம் இருக்குது. நீ கடைசியாக ஒரு அட்வைஸ், அதாவது அந்த சினிமா பாடலுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு, இதை கேட்டால் என்ன தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை? நீங்க இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்ல. அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எக்காலத்திலும் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, அவருடைய துதி தான் நம்ம வாயில இருக்கணும். அவரை புகழ்த்துகிற காரியங்கள், அவரை வாழ்த்துகிற, அவரை ஆராதிக்கிற வார்த்தைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில எப்பவுமே இருக்கணும். ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ஒரு வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுனாலே உங்களுக்கு வேற எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு வராது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாத்திரம் அது பெனிஃபிட்டா இல்ல, மற்றவங்களுக்கும். எத்தனையோ ஆத்மாக்கள் இன்னைக்கு ஆறுதல் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. அப்போ உங்க வாயிலிருந்து வருகிற அவருடைய ஸ்தோத்திரமும் துதியும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அவன் இந்த வசனத்தின்படி எப்பவும் அவருடைய துதி உங்க வாயில இருக்கட்டும், அதுதான் நான் சொல்லுவேன். Praise the Lord. Thank you. Bless you. யார் மீது குறிவைக்கிறார்? இந்த எடுக்கப்படுகிற எல்லா சினிமா படங்களானாலும் சரி, பாடல்களானாலும் சரி, அது யாரை மையமா வச்சு எடுக்கிறாங்கன்னா வாலிபர்களை மையமா வச்சு வாலிபர்களுக்காக தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சினிமா பாடல்களுக்கு அடிமையாகாத வாலிபர்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா வாலிபர்களுமே இன்னைக்கு இந்த சினிமா பாடலுக்கு அடிமையா இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது எல்லா வாலிபர்களுமே காதல ஹெட்போனை மாட்டிட்டு சினிமா பாடலை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இரவெல்லாம் உட்காந்து சினிமா பாடல் கேட்கறாங்க, எஃப்எம் கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே மியூசிக் சேனலை போட்டு சினிமா பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அவங்களுடைய எல்லா வேலைகள் மத்தியிலையும் கொஞ்ச நேரமாவது இந்த சினிமா பாடலை கேட்டாதான் என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து சில கிறிஸ்தவ கல்லூரி வாலிபர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மனசில் உள்ள ஒரு சில கேள்விகளை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஆசிர். நான் மவுத் ஆஃப் தி லார்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற பேரில் ஓசூரில் நான் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சு வருகிறேன். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவ வாலிபர்கள் மத்தியில் இந்த சினிமா பாடல்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது? உங்கள் மனசில் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? ஸோ அப்படி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் இன்னைக்கு என்கிட்ட கேட்கலாம். நான் அதற்கான பதிலை ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிரதர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன் கிறிஸ்தவங்களாம் சினிமா பாட்டை கேட்கக்கூடாது? சர்ச்சிலையும் அதான் சொல்றாங்க, எங்க வீட்லயும் அதான் சொல்றாங்க, இங்க வந்தா நீங்களும் இதான் சொல்றீங்க. ஏன் கிறிஸ்தவங்களாம் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது சொல்லுங்க. கண்டிப்பா பதில் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தேவனுடைய ஜனங்கள். இந்த வேதாகமத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம ஆண்டவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்க, நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. அப்போ ஆண்டவரை மட்டும்தான் நம்ம துதிக்கணும். அதை தவிர நம்ம வேற எது செஞ்சாலும் அது பாவம். 2வது 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல என் பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன். அப்ப நம்ம பாடுற ஒவ்வொரு பாட்டுமே ஆண்டவரை துதிக்கிற பாட்டா தான் இருக்கணும். சினிமா பாடல்கள் எதுவுமே ஆண்டவரை துதிக்காது. சோ ஆண்டவரை துதிக்காத எல்லா பாடல்களுமே அது பாவம். 2வது 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா கர்த்தரை தான் பாடணும்னு சொல்லுது. அப்போ கர்த்தரை தவிர வேற எதை குறிச்சு நம்ம பாடினாலும் அது கண்டிப்பா பாவம். அதனாலதான் கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்றது. பிரதர்,
சினிமா பாட்டு கேட்கறது பாவமா? நம்ம வந்து ஒரு மாடர்னான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை உலகத்தில் எல்லாரும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை போய் பாவங்கிறீங்க, தப்புங்கிறீங்க, ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி நீங்கள் என்ன லாஜிக்கில் பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக எங்கள் லாஜிக் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் நேம்? மோசஸ் சுரேஷ். மோசஸ், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சிலோன், நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ சினிமா படம் பார்த்துருப்பீங்கள்ல? படம் பார்த்துருப்பீங்க, பாடல் கேட்டிருப்பீங்க, பாடியிருப்பீங்கள்ல? ஆமாம். அதில் உள்ள ஒரே ஒரு காட்சிகள் கூட அல்லது ஒரு வரிகள் கூட உங்கள் மனசை உண்டாக்கலையா? அல்லது ஒரு இச்சையான ஒரு எண்ணத்தை தூண்டலையா? தூண்டிருக்கு. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த சினிமா பாடல்கள் வந்து நமக்குள்ள இச்சையான உணர்வுகளை உண்டாக்குது. அப்போ நீங்க எத்தனை முறை இந்த இச்சையினால, இந்த இச்சையான பாடல்களை கேட்டதுனால, பாடுனதுனால, பார்த்ததுனால நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருப்பீங்களா இல்லையா? அப்ப கண்டிப்பா இது பாவம் தானே. ரெண்டாவது, வேத வசனத்துல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, இச்சையை தூண்டுகிற எதையும் விட்டு விலகணும், இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு ஆண்டவர் சொல்லாரு. அப்ப சினிமா பாடல்கள் எல்லாமே ஒரு இச்சையை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க, ஒரு கவர்ச்சியை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இச்சைகளுக்கு விலகி ஓடணும். அதுக்காக தான் இந்த சினிமா பாடல்களை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது, சினிமா பாடல்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பொருளை மையமா வச்சுதான் எழுதுறாங்க. ஒன்று காற்றை, வானத்தை, மலையை, மேகத்தை, அப்புறம் இயற்கையை, ஒரு ஆணை, ஒரு பெண்ணை, அப்புறம் ஒரு காதலை, இப்படி ஏதாவது ஒரு பொருளை மையமா வச்சு எழுதுறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் கர்த்தரையே பாடுவேன். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள் சொல்லுது. அப்ப நம்ம வந்து கர்த்தரை தான் பாடணும். ஒரு காற்றையோ, மலையையோ, மேகத்தையோ, காதலையோ நம்ம பாடக்கூடாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா கண்டிப்பா சினிமா பாடல் கேட்கறது தப்பு. ஏன்னா நம்ம சிருஷ்டிகரை பாடும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிகரான தேவனை பாடும்படியாக முன்குறிக்கப்பட்ட ஜனங்க. நம்ம அதை விட்டுட்டு அவர் சிருஷ்டிச்ச அந்த காற்றை, மலையை, மனுஷனை, ஆணை, பெண்ணை, காதலைனா நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா பாடக்கூடாது. எனவே கண்டிப்பா கிறிஸ்தவங்க சினிமா பாடலை கேட்கக்கூடாது, பாடக்கூடாது. இது பாவம். சரிங்க அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கலாம். நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவீங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுறீங்க, இருக்கிற கொஞ்ச நேரத்துல பைபிள் வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. நாங்க காலேஜுக்கு போறோம் சீக்கிரம், அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இருக்கிற எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்க என்ன சும்மா இருக்கிற நேரத்துல செய்ய முடியும்? டிவி பாக்குறோம், சீரியல் பாக்குறோம், சினிமா பாட்டு கேட்கறோம். வேற என்னதானே நாங்க சும்மா இருக்கிற நேரத்துல செய்ய முடியும்? உங்க வேலையெல்லாம் முடிச்சு நீங்க எந்த நேரத்துல சினிமா பாட்டு கேட்கறேன்னு சொன்னீங்க? சும்மா இருக்கிற நேரத்துல. சும்மா அப்படின்னா ஐ மீன் ஓய்வா இருக்கிற நேரத்துல, அப்படிதானே? சரி. நம்முடைய தேவன் ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பின் நாட்கள்ல 6 நாட்கள்ல இந்த முழு உலகத்தையும், வானத்தை, பூமியை, மலையை, எல்லா மனிதர்களை, எல்லாவற்றையும் உண்டாக்குனாரு. உண்டாக்கிட்டு 7ஆவது நாள் என்ன பண்ணார்னா ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ண சொன்னார் தெரியுங்களா? பரிசுத்தமா ஆசரிக்க சொன்னார். அப்போ ஓய்வு நேரமானாலும் சரி, ஓய்வு நாளானாலும் சரி, அது கர்த்தருக்குரியது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அப்போ ஓய்வு நேரமானாலும் ஓய்வு நாளானாலும் அது கர்த்தருக்குரியது. அதை நம்ம பரிசுத்தமாக தான் ஆசரிக்க சொல்லியிருக்காரு. அந்த பரிசுத்தமான நேரத்தில் போய் நீங்க ஏன் பாவம் செய்யணும்? நீங்க சினிமா பார்க்கணும், சினிமா பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் சீரியல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு 24 மணி நேரமும் ஒளிபரப்பக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவ சேனல்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே. எத்தனையோ கிறிஸ்தவ நாடகங்கள் இருக்குது, படங்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க போட்டு கேட்கலாமே. அந்த ஓய்வு நேரத்துல, அந்த பரிசுத்தமான நேரத்துல நீங்க ஏன் பாவம் தான் செய்யணும், சினிமா பாட்டு தான் கேட்கணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? என்ன ஆண்டவர் சொல்லிட்டாருல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அப்போ ஓய்வு நேரமும் அது கர்த்தருக்குரியது. அதை நம்ம பரிசுத்தமாக தான் ஆசரிக்கணும். சரிங்களா? சரிங்க பிரதர். சினிமா பாடல்லே எத்தனையோ நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் இருக்குது, அதை கேட்கலாம் இல்லைங்களா? அதில் போய் என்ன தப்பு இருக்கு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்கள். பாருங்க, நம்ம சாப்பிட்டா கூட அது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாப்பிடணுமாமா. அப்படி இருக்கும்போது நீ கேட்கிற இந்த நல்ல சினிமா பாடல்கள், அதாவது கருத்துள்ள பாடல்கள், இது ஒரு நல்ல பாடல்களா இருந்தா கூட இது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா?
படுத்தாது. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த பாடல்களையும் கண்டிப்பா நம்ம பாடக்கூடாது. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னு சொல்லுது. அப்போ இந்த நல்ல கருத்துள்ள பாடல்களா இருந்தாலும் இதை கேட்கறதுனால இது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. சினிமா பாட்டை கேட்டு யாராவது பக்தி விருத்தி அடைஞ்சிருக்காங்களா? இல்ல. இந்த நல்ல பாடல்களை கேட்கறதுனால உங்களுடைய பக்தி அதிகமாகுதா? இல்ல. அப்போ நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காத எந்த காரியத்தையும் கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது. பிரதர், சினிமா பாடலை கேட்கறது வந்து பாவம், தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சினிமா பாடல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஃபி ஷாப்புக்கு போனால் கூட சரி, ஈவன் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஷாப்புக்கு போனால் கூட சரி, ஏன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட சினிமா பாடல் தான் கேட்டுட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சினிமா பாடலை விட்டு வெளியே வரணும், அது கேட்காம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. ஸோ இதுலேருந்து நாங்கள் எப்படி தான் வெளியே வருது? சரி, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்க. வேதாகமத்தில் யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு நாள் அந்த யோசேப்பு அவன் வாலிபனாக இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த முதலாளி அம்மா, அந்த எஜமாட்டி, அவன் என்னோட கூட நீ வந்து விபச்சாரம் செய்ய வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய துணியை கூட விட்டுட்டு அந்த இடத்த விட்டு விலகி ஓடி வந்துட்டான். ஸோ முதல்ல இதை விட்டு நான் விலகி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வேணும். அதாவது பைபிளில் இன்னொரு மனுஷனை கூட நான் சொல்கிறேன். தானியேல் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வேற ஒரு தேசத்துக்கு போகும் பொழுது தீட்டான உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய மனசுல ஒரு தீர்மானம் பண்ணாரு. ஸோ முதல்ல உங்க மனசுல இந்த தீட்டான, இப்ப சினிமா வந்து நமக்கு தீட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ பாவம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பாவமான அந்த காரியத்தை, இந்த தீட்டு, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற தீர்மானம் முதல்ல உங்க மனசுல வரணும். ரெண்டாவது, அந்த தானியேல் என்ன பண்ணாருன்னா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பட்டினியா இல்லை, அதுக்கு பதில் பருப்புகளையும் மரக்கறிகள், காய்கறிகளை சாப்பிட்டான்னு சொல்லுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா, இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் சினிமா பாட்டு போடுறாங்க, அதுக்காக நான் பாதியில் இறங்கி ஓடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி தானே? ஒரு 5 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா சினிமா பாட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் பஸ் ஓட்டி கீழே இறங்க முடியுமா? இறங்க முடியாது. ஸோ இப்போ எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது, அதில் நிறைய சாங்ஸ் நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட மொபைலில் கிறிஸ்தவ பாடல்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கி அதில் ஓடுற அந்த பாட்டுக்கு உங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் காதில் வச்சு அந்த பாடலை நீங்கள் கேட்டுட்டு போங்க, அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் சலூன் கடையில் உட்காந்துருக்கும்போது அந்த 10 நிமிஷம் நம்ம ஹெட்ஃபோனை வச்சு கேட்டோம்னா அது எல்லாருமே கண்டிப்பாக நம்மளை சிரிக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலாவது ஜெபம் பண்ணுங்க. கண்ணை அமைதியாக நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி அந்த பாடல்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்றதுன்னா, இச்சை அடக்கம் அப்படிங்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல், அது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம நினைச்சா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இதுலேருந்து நான் வெளியில் வரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் மனசுலேயும் நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வரணும், ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. ஒருவேளை அதையும் மீறி உங்களுடைய மனசுலையோ உங்களுடைய சிந்தனையிலையோ அந்த சினிமா பாடல்கள், இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸிங் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஓடுகிற ஒரு சில நகைச்சுவைகள் உங்களை அறியாமல் உங்களை சிரிக்க வைக்கலாம். ஒரு சில பாடல்கள் உங்களுடைய சிந்தனைக்கு போகலாம். அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை போச்சுன்னா அது ஒரு பெரிய டிஸ்டர்பாக நினைச்சா, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உடனே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நான் இதுலேருந்து நான் வெளியில் வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை செய்வார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுது, யாத்திரை பண்ணுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை பாடுங்கன்னு சொல்லுது. அப்போ டிராவல் பண்ணும் பொழுது அது என்ன சொல்ல, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை பாடுங்கள். அப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது கூட நம்ம ஆண்டவரை தான் பாடணும். அங்கே சினிமா பாட்டு ஓடுதுங்கிறதுக்காக நம்ம அதை பாடணும்னு சொல்லி போடலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை காத்துக்கொள்ள நம்ம தான் முயற்சி எடுக்கணும். சரிங்க அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். இப்போ பாவம் தப்பு அப்படின்னு சொல்ற சினிமா பாட்டு, சினிமா சீரியல் எல்லாத்துக்குமே நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமையா போயிட்டோம். அப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்க எப்படிதான் விடுதலை ஆகுது? வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க அது தப்பு பாவம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களோட ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை செய்வார். நீங்களே ஒரு நாள் யோசிப்பீங்க, இந்த சினிமாவுக்கும் சீரியலுக்கும் நான் இப்படி அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்ன விடுதலை செஞ்சுட்டாரு, இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா, வேதம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ இந்த சத்திய வேத வசனத்தை நீங்கள் வந்து தினமும் வாசிக்கணும். நீங்கள் அதாவது அந்த சீரியல் பார்க்குற அந்த நேரங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா இருக்காமல்
அந்த நேரங்களில் நீங்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா அப்படி நீங்கள் வாசிக்க இந்த சத்திய வேத வசனம் உங்களை விடுதலை செய்யும். மூணாவது ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் உங்களை விடுதலை செஞ்சு சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அன்பான வாலிபர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த வாலிப பருவம் என்பது நம்முடைய தேவனை நினைப்பதற்காகத்தான். அதை விட்டுட்டு நம்ம அந்த வாலிப பருவத்திலே இச்சையான படங்களுக்கும் இச்சையான பாடல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பின்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அது தீமையான நாட்களாக மாறும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லுகிறது. எனவே இந்த வாலிப பருவத்துல நம்ம கர்த்தருக்காக வாழணும். இந்த வாலிப பருவம் என்பது சினிமா பாடலுக்காக அல்ல. இந்த வாலிப பருவம் என்பது இயேசுவுக்காக. ஏன்னா இயேசுவும் தன்னுடைய வாலிபத்தின் ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். இந்த வாலிப பருவத்துல நம்ம கர்த்தருக்காக வாழ்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை பெரியவனாக்கி ஆசீர்வதிப்பார். சினிமா பாட்டுனா எனக்கு உயிருங்க. சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனா சினிமா பாட்டு கேட்காம இருக்க முடியாது. சினிமா பாட்டை கேட்க கூடாதா? சாப்பிடாம கூட இருந்துருவேன், சினிமா பாட்டை என்னால கேட்காம இருக்கவே முடியாதுங்க. சினிமா பாட்டை கேட்க கூடாதா? என்னால முடியாது. சினிமா பாட்டுலாம் கேட்காம இருக்க முடியாது. எனக்கு சினிமா பாட்டுனா உயிர். சாப்பாடு கூட இல்லாம இருந்தாலும் சினிமா பாட்டுலாம் என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் சினிமா சாங். சினிமா சாங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சினிமா பாட்டுன்னா அந்த அளவுக்கு பிடிக்குங்க. எனக்கு டைம் போறதே தெரியாது. சினிமா பாட்டுனா எனக்கு உசுருங்க. நீங்களும் இந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்காகவே மனம் திறந்து பேச வருகிறார் அன்பு தந்தை S.J. பெர்க்மன்ஸ் அவர்கள். சிறு வயதிலிருந்து மியூசிக் மேலே ஒரு டேஸ்ட் இருந்தது. அதனால் கிறித்துவ கல்லூரியில் கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக் படித்தேன். ஆனால் என்னுடைய வெறி பூரா அந்த சினிமா மியூசிக் அதிகமாக கேட்பேன். அதனால் நான் என்றைக்கு ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணம் செய்தேனோ அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஸ்டாப் லிசனிங், ஸ்டாப் சிங்கிங். நான் அப்படியே சரண்டர் பண்ணி சினிமா பாடலை கேட்பதே நிறுத்தினேன், சினிமா பாடலை பாடுவதே நிறுத்தினேன். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தம்பி சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் சினிமா பாடல்களை கேட்கலாமா அப்படிங்கிற நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கலாம்னு ஆசைப்படுறோம். நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள 31 வாலியும் நீங்க பாடல்களை பாடியிருக்கீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்க சினிமா பாடல்களை பாடியிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமென். இசை என்பது எல்லாரும் எழுக்கும். ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இல்லாத போது அந்த சினிமா இசை தானே எழுத்தது. அதிகமாக பாடிட்டு இருப்போம். நான் இசை கற்றுக்கொண்டதுனால, கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் கற்றுக்கொண்டதுனால இசைக்காக கேட்பேன், ஆர்வமாக கேட்பேன். அந்த ஈர்ப்பு இருந்தது. எந்த அளவுக்குனா சில சமயம் சாப்பாடு இல்லாமல் கூட நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு முறை என் ஃப்ரெண்டு, என்னடா சாப்பிடலையா, அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன், சினிமா பாட்டு. என்னடா சாப்பிடாம கேட்டுக்கிட்டு இருக்கியா, நீ பெரிய ஆளா வருவா மியூசிக்கில் அப்படின்னா. அவன் சொன்னது ப்ராஃபிட்டிக்கா, அதில் இல்லை, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் சினிமா பாடல்களை கேட்கறது தப்பு, அது நிப்பாட்டுன்னு ஆண்டவர் சொன்னாங்களா? அதாவது நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிறார். அப்ப நம்ம அவர் எப்படி அவர் அவருக்கு பிடிக்காத நம்ம செய்யும்போது அவர் டிஸ்டர்ப் ஆகிறார். அதை கண்டுபிடிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன்.
அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா நம்ம குடும்பத்துல பிறந்ததுனால பேர் இருக்கனால இருக்கு இல்ல. கிறிஸ்தவன் அர்த்தம் என்ன? கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். அப்ப அவருக்கு விரும்பாததை ஒருவன் செய்யும் போது அந்த இருதயம் என்னாகும்? ஒரு பீஸ் இழந்துடும். அப்ப ரெட் சிக்னல் வந்துடும். கிரீனா இருந்தா சிரிப்பா இருக்கும். அப்போ ஸ்டாப் பண்ணி அப்பா இது என்ன எது தப்புன்னு யோசிச்சு அதை விடணும். அப்படி வரும்போது நம்மளை அறியாமலே இந்த சினிமா சாங்ஸை வந்து வெறுக்க வச்சார். வேண்டாம், அதில் ராகம் நல்லா இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்து சரியில்லை அதனால அப்படி வெறுப்பு எனக்கு கொடுத்தேன். சில சமயம் இந்த பஸ்ஸில் ஏறும்போது வேண்டிகிட்டே இருவேன், ஐயோ இந்த பஸ்ஸில் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு. நம்ம சில சமயம் அதை ஒன்றுமேலாம் ஆக்கிடுவார், குறவரனும் வச்சு ஒன்றுமே ஆக்கிறார். ஏன்னா இப்போ போகிற எந்த பஸ்ஸில் இருந்தாலும் அந்த பாட்டு தான் கேட்க வைக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து சுத்தத்தை விரும்புகிறார். அதுவும் செக்ஸியை காட் ஹேட்ஸ். செக்ஸியை விரும்புகிறவன் பிசாசு. இப்போ சினிமா உலகம் செக்ஸியை காட்டி சம்பாதிக்குது இல்லையா? பட் அதை ஆண்டவர் விரும்புவாரா? நம்ம தங்கச்சியை காட்டி விரும்புவா. தங்கச்சி அக்கா இருக்கா அல்லது மனைவியை உலகத்துக்கு காட்டி சம்பாதிப்பியா நீ? ஆனா இந்த உலகம் காட்டுதே. அப்ப அது வந்து கடவுளுக்கு அருவருக்கிற ஒரு காரியம். கடவுள் படைப்பு வந்து ஆலயங்கள் தான், மனிதனுடைய உடல். அந்த உடலை வச்சு சம்பாதிக்கிறவனுக்கு ஐயோ. ஸோ அந்த வெறுப்பை உண்டு பண்ணார் இயேசு எனக்குள்ள வந்ததுனால. இது வந்து கிறிஸ்தவம்னு ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவன்றதே என்ன அப்பாற்பட்டது. தெய்வம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள வாழணும். அதுதான் மதம் அல்ல, அது ஒரு வாழ்வு, இது ஒரு லைஃப். இதை தெரியாம கிறிஸ்தவனு இவன் ஒரு பார்ட்டி, அவன் ஒரு பார்ட்டி. கிறிஸ்தவனா இவங்க ஒரு கூட்டம் தான், அப்படி இல்லை. ஒண்ணு இல்லை. படைத்த தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ள வாழ்றது அனுபவிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும். அப்ப அப்படி பார்க்கிற போது கிறிஸ்தவன் சொல்லாம பக்தன் தான் சொல்லணும். எல்லாரையும் பக்தர்கள். கடவுள் குடிகொள்கிற கோவில்கள் தான். அப்ப அது வந்து மதத்தை அப்பாற்பட்டு போயிடும். மதம் வந்து ஒரு மனுஷன் அப்படியே குறிக்கிற மதத்துக்கு அப்பாற்பட்டு போயிடும். தெய்வத்துக்காக வாழ்ற ஒரு கூட்டம் அந்த நாள் வரும். ஆமென். மதம் வந்து ஓடிடும், மனிதர்கள் உண்டாவார்கள். அந்த அந்த இணைக்கிறது இயேசு நாமம் தான். கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது, இயேசு நாமம் தான். என்ன தம்பி சொல்லு? நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா இந்த சினிமா பாடல்கள் கேட்கற தவறுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் அதை விட்டுருப்பீங்கப்பா. மறுபடியும் நீங்க எதேச்சியா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது, ரோட்ல போகும்போது, இல்ல பஸ்ல, இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக விரும்பி கேட்ட அந்த பாடல்கள், அந்த மியூசிக் உள்ள அந்த சாங்ஸ் எதையாவது நீங்க மறுபடியும் கேட்கும் போது அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எப்படி உங்களை காத்துக் கொள்வீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அப்படின்னு சொன்னீங்கன்னா? அது அப்படி ஒன்றும் நினைவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம். நான் இப்படி மேற்கொண்டேன். கர்த்தரா பார்த்து உன்னை அந்த இடத்த விட்டு போயிருக்கணும். நான் போக முடிஞ்சா, போக முடியலைன்னா ஆண்டவரை மன்னிச்சேன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு நினைவா இல்லை குறிப்பிட்ட சம்பவம் என்ன சொல்றது தெரியல. ரொம்ப நாளாச்சு, நான் 25 வருஷம் ஆச்சு சினிமா பாட்டு கேட்டு. அதிகமாக நான் பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணுறது இல்லையா. நம்ம கார் ஆண்டவர் கொடுக்குறாரு போயிட்டோம். ஃப்ளைட்லாம் போட மாட்டாங்க சினிமா பாட்டு. ட்ரெயின்லேயும் போட மாட்டாங்கல்ல, போட மாட்டாங்க. பஸ்ஸுக்கு தான் போட்டு சூசன் போட. அதனால பஸ்ஸில் ரொம்ப நாளும் சரி. ஸோ இதை எப்படி சொல்றது? ஆனால் வேற மூலியம் மட்டும் அதை விட்டு அவண்டு போகிறது நல்லது, அந்த ஸ்பாட்டை விட்டு. சில சமயம் ஹோட்டலில் போட நான் கெஞ்சி கேட்பேன், சரின்பாங்க, ப்ளீஸ் ரொம்ப சாஃப்டாக போடுங்க, அல்லது யாருமே வேண்டாம் ஆஃப் பண்ணுங்கன்னா சில பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் ஒன்றுமே அப்படியே என்ன செய்வேன், நீ அங்கே தான் இருக்கணும்னா அல்லையான்னு அப்பா அப்போ என்ன செய்ய போகுது அப்படித்தான் நான் சொல்லுவேன். டப்பா நீங்கள் அதை ஒரு பெருசு பண்ணி சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா உலகத்துக்குள்ள தான் வாழ்றோம், உலகத்தை விட்டு போக முடியுமா? நம்மளை காத்துக்கொள்ள ட்ரை பண்ண முயற்சியை ஆண்டவர் பார்ப்பார், கிருபை கொடுப்பார். சரி, இந்த டென்ஷனான உலகத்துலப்பா நாங்க காலையில வேலைக்கு போறோம் வர்றோம், எங்களுடைய ஒர்க்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த சினிமா சாங்ஸ், இந்த மியூசிக் கேட்டாதான் எங்க மனசு ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதனால நாங்கள் விரும்புறோம். ஏன்னா எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் ட்ரிங்கிங் சொல்றாங்க. அப்புறம் அடுத்த லேடியே சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் எ ரீசன். நம்ம ஏன் கெடுத்துக்கிறோம்? ஏன் கெடுத்துக்கிறோம்னா மியூசிக் தண்ணியிலே நல்லதான். பட் அதுக்கு இப்ப கிறிஸ்டின் மியூசிக் வருதே, கடவுளை குறித்த பாடல்கள் அவனை தூக்கும். மற்றபடி என்ன சொல்றது, இச்சை வேர்டை கேட்க நமக்கு அதில் இச்சை வேர்டில் ஒரு ஆவி இருக்கு, ஒரு தீய ஆவி. அப்ப அந்த ஆவி வந்து மனுஷன் தாக்கும். ஏற்கனவே சொன்னோம் எல்லாரும் வீக் தான், செக்ஸ்ல எல்லாருமே வீக்கு. அப்ப அந்த வீக்கு போய் இன்னொன்னு அதை சந்திக்கும் போது அவன் அறியாமலே விழுந்துடுறான். ஐயோன்னு எத்தனை யூத்து எழும்ப முடியல. அன்னைக்குதான் ஒரு யூத்து சொல்றான், 3 பேருக்கு எடுத்திருக்கேன்றான்.
3 கேர்ளை நான் என்னால் பாதிக்கப்பட்டிருக்காளுங்க. அவ்வளோ அழுதுட்டேன். இப்போ இவன் மனம் திருப்பிட்டான். பாவமா இருக்கு, இப்படி வேதனையா இருக்கு. காரணம் இது காரணம் சினிமா உலகம் தான் நான் சொல்லுவேன். அவன் எங்க பார்த்தாலும் அட்ராக்ஷனை காமிச்சு ஓஹோன்னு காமிச்சு இந்த பையங்களை. அப்போ இந்த சமுதாயம் தான் அது காரணம், கவர்மெண்ட்லாம் அது காரணம். காசு வருதுன்னு சொல்லி அவன் சினிமா அலோவ் பண்றான்ல, அவனுக்கு வரி வருதுன்னு. சாராயம் டாஸ்மார்க் வரணும், டாஸ்மார்க் காசு வருது தானே அலோவ் பண்றான். குடிய கெடுக்கணும்னு எழுதி போடுற. எல்லாமே அந்த மணியினால இன்னைக்கு சமுதாயத்தை சீரழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஜீசஸ் தான் காப்பாத்தணும். அவர் ஒருத்தர் தான், மணிக்காக இல்லை, தன் ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைக்க வந்தவர். அதனால என்ன சொல்றது, இச்சை தூண்டுகிற எதுவுமே நமக்கு ஆபத்து. இப்ப ஒரு வாலிபன் 25 வயசு வாலிபன் சொல்றான் 3 பிள்ளைங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இப்படி எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு வெளியே தெரியல. அவன் வெளியே ஓப்பனா என்கிட்ட சொல்றான், பிடிபட்டு தான் கல்வேன், பிடிபடாத எத்தனை பேர் இருக்கான். காரணம் என்னன்னா சினிமா தான். ஏன்னா யூத்தை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே எடுக்கலாம். அடுத்து இவனை எப்படி வளைக்குள்ள போடலாம், இவன் எத்தனை நாள் வந்து பார்ப்பான். அது 100 நாள் ஓடுற படம் சக்சஸ்ன்றான். யாரும் வந்து பாக்குறா உன்னைய, பார்த்து இவன் மாறுவானா. எவ்வளவு பெரிய டேர்ட்டியான ஒரு உலகம் பாருங்க. இந்த சாங்ஸ் கூட அந்த யூத்தை கவர்ற மாதிரி தான் போடுறான். அவங்கள்ட்ட போய் கேளு, போட்டாள்கிட்ட துட்டுங்க வேற என்ன, அவன் உன்னை பற்றி ஒரு பண்ற, எனக்கு துட்டு வருது நல்லா தட்டிட்டு வா. எப்படி சொல்லு தம்பி, எனக்கு வேதனை கொடுத்து பாவம், எனக்கு நினைச்சாலே வேதனை ஆகும். இந்த சினிமாவில் வந்து நினைச்சாலே இப்படி துணிஞ்சு கெடுக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. தெரியுது அவங்களுக்கு இந்த சமுதாயம் சீரழிக்கப்படுதுன்னு சினிமாவால. சரி சரி, அடுத்த கேள்விகள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கப்பா, கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரு இது என்னன்னா, கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, பைபிள் எழுதியிருக்கா கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் கேட்கறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்றது, கிறிஸ்தவன் எல்லாரும் கிறிஸ்தவன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவோட வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவத்துல பிறந்தவன் கிறிஸ்தவனா இல்ல. நாளா கிறிஸ்தவத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனா கிறிஸ்துக்கான அவன் கிறிஸ்தவன் சொல்ல முடியாதனால அது வாழ்க்கை 20-30 வயசு வரை அது கிறிஸ்தவமா வாழல. மதம் வேற, வாழ்வு வேற இல்ல. இஸ்லாமியில இவ்வளவு நல்லவங்க இல்லாம இல்ல, அதே சமயம் எவ்வளவு பிரச்சனை அங்க இருக்கு. அதனால மதம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு இது இல்லை. தேவனோட வாழ்றானா, அப்ப தெய்வத்தோட வாழ்றவன் பிறர் கொண்டு வைப்பானா, பிறர் என்ன சாகடிப்பானா, நான் செய்வனா, தெய்வம் வந்து என்னை விடுவாரா? அப்ப தெய்வத்தோடு வாழ்றதான் ஒரு வாழ்வு. மதம் வேற, தெய்வத்தோடு வாழ்ற ஒரு வாழ்வு வேற. இப்ப கிறிஸ்தவன்னு பாக்குறது இல்ல, தெய்வத்தோட வாழ்றவன் இச்சையை தூண்டுறத பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தானா அவன் தெய்வத்தோட வாழல, அப்படி வருவான், காமனா வருவான். தெய்வத்தோட வாழல. தெய்வத்தோட உறவு வேணும்னா அவர் வெறுக்கிறாரு இந்த சினிமா பாடலாமா, இந்த அசுத்தங்கள் இச்சையை தூண்டுகிறது. சினிமா பாடம் சொல்ற இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே கடவுள் அருவருக்கிறார். இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே அது முன்னணியில அவங்கதான் நிக்கிறாங்க, சினிமா தான். அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுறான். அப்ப எப்படியாவது பற்பொருள் இருந்து எல்லாம் யாராவது காட்டிதான் அவன் காட்டுறான். துட்டுக்கு அதுக்கு ஒரு கூட்டமே மாடல் இருக்காளுங்க. அத உடலை வளர்த்து அதுக்குன்னு காசு சம்பாதிச்சு அவங்க தான் பிள்ளைய செய்வாங்களா, பிள்ளைய எப்படி கெடுப்பாங்களான்ற யோசிச்சு பார்த்தா அது கடைசி எங்களுக்கு துட்டுன்பாங்க. அவங்களும் கடைசி எங்கே போய் நிக்குது, அப்படிப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தங்கும்னு நினைக்கிறியா? நேர்மையான ஒரு சம்பாத்தியத்துல வர்ற பணம் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். இப்படி குறுக்கோழியில சம்பாதிக்கிற பணம் அது ஆசீர்வாதமான பணமா இருக்காது, ஆஸ்பத்திரி கொண்டு போற பணமா இருக்கும். எப்படி எங்க கொண்டு போக கிடைச்சா அங்கேயே செலவு பண்ணிட்டு இருப்பான். சரி சொல்லு அடுத்து. அநேக கிறிஸ்தவங்க சொன்னாங்கப்பா, இந்த சினிமா பாடல் கேட்கறதெல்லாம் தப்புன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க இதுக்கு அடிமையாயிட்ட தெரியாம இதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும், அதுக்கு ஒரு அவங்களுக்காக ஒரு ஆலோசனை. விடுதலை ஆகிற எண்ணம் வந்தாலே விடுதலை ஆயிடுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வேண்டான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா God will honor it. ஒண்ணு அவங்களாவே முடியும், அந்த சந்தர்ப்பத்தை நடுவ விட்டுறணும். அடுத்து இந்த வேதத்தை வாசித்தா இது வந்து பயங்கரமான வல்லமை. இந்த பைபிளுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வசனம் உள்ள போக போக அவனுக்குள்ள சுத்தம் உண்டாகும். வாலிபன் தன் வழியை உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதா. இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவனுக்குள்ள பலன் வரும். அப்கோர்ஸ் தன்னை விட நல்ல ஒரு மூத்த பக்தர்களை ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். ஆனா இந்த எண்ணம் வந்தாலே அது சக்சஸ். வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சா அப்படின்னா அவன்
தப்பிச்சிடும். இது வேண்டாம். கடைசியாப்பா இந்த சினிமா பாடல்கள் இதெல்லாம் வந்து அவங்க எதுக்காக விரும்புறாங்கன்னா, அது கேட்கும்போது கொஞ்ச நேரம் எனக்கு மனசுல நிம்மதி வருது, சந்தோஷம் வரும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு தான் அதெல்லாம் விரும்புறாங்க அவங்க. ஆனா அந்த பாடல்களை விட ஆண்டவரை பாடும் பொழுதுதான் சந்தோஷம் இருக்கும். உண்மையான இதுக்கு முன்னாடி அந்த பாடல்களை பாடியிருப்பீங்க, சில பாடல்களை பாடியிருக்கலாம். அப்ப அதுக்கும் இப்ப நீங்க ஆண்டவரை பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அது வந்து சிற்றின்பம். அதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் கொட்டா விட்டு ஹேன்னு வரும். இது ஒரு பேரின்பம். இது வந்து தெவிட்டாதன்னு சொல்லுவாங்க. இப்ப சுகர் கூட தெவிட்டோம். எப்படி ஐயோ சுகர். ஆனா இந்த தேவன் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கீபோர்டு வச்சிருக்கேன், பாடிட்டே இருப்பேன், ஐயோ இன்னும் பாடணுமா நேரம், அப்படி ஒரு ஏக்கம் உண்டா அவருடைய சமூகம். அதுதான் உண்மையான பேரின்பம். மற்றதெல்லாம் சிற்றின்பம். கொஞ்ச நாள் என்ன செய்யாது, அது முடிஞ்சோன்னு திருப்தி இருக்காது. இவர் திருப்தி, இவருக்கு பேரே ஆண்டவருக்கு திருப்தி இந்த சமூகத்தில். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எப்போதும் விடுதலை. இதுதான் வாலிபர்கள் உங்களுக்கு. நான் வாலிப நாட்களை இந்த பாடல் என்னை தொட்டது. I have decided to follow Jesus. இன்னைக்கு சினிமா ஸ்டார்ஸையும் சூப்பர் ஸ்டார் அரசியல்வாதியும் ஃபாலோ பண்றாங்க ஒரு கூட்டம். இல்ல, I have decided to follow Jesus. அவருடைய கிராஸ் தான் முன்னால. அதுதான் இந்த பாடல் எனக்கு ஆசுவான பாடலாக இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. தம்பி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பெரிய கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க விடுதலை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அதை வேண்டாம்னு சொல்லுங்க. கர்த்தாவே எனக்கு வேண்டாம்ப்பா, ஐ வாண்ட் யூ அப்பன்னு சொல்லுங்க. லவ் ஹிம் மோர். இந்த லவ், அவர் மேல லவ் கூடுனா மற்றதெல்லாம். அதனால அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஒரு முறை துபாய் போயிருந்த பொழுதுதான் அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொருட்கள் வாங்கவும் அந்த காட்சிகள் பார்க்க போன போது எனக்குள்ள போக வேண்டாம்னு தோணுச்சு. தேவனோட இருக்கணும், ஜெபிக்கணும்னு ஒரு ஏக்கம் உண்டாச்சு. அப்ப சரி நீங்க போய் வாங்கிட்டாங்க, எனக்கு என்னமோ ஜெபிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி அவங்களா போன ஒரு படம் அந்த இடத்துல அப்படியே விழாவிக்கிட்ட ரூம்ல எப்படின்னு தெரியல. ஆனா இது ஏக்கம் வருது. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சின். வாயில சொல்றேன், அது பாடலா வருது. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னும் சில கிறிஸ்தவர்கள் வேண்டாத சினிமா பாடல்களை பாடிக்கொண்டுதான் இருப்பார். அந்த பாபிலோனிய சாஸ்திரி அவர்களை விட்ட பாடல் அதை எடுத்து வைத்துக் கொண்டார். இதில் என்ன இருக்கிறது, என்ன ஆகிவிட போகிறது? சில வேண்டாத சினிமா, அசுத்த நிகழ்ச்சிகள், வேண்டாத காரியங்கள் பாபிலோனிய சால்வையாய் உங்கள் வீட்டின் நடுவில் புதைந்து கிடக்கிறது. வீட்டின் மைய ஹாலில் டிவி, அந்த டிவியிலே சில நேரங்களில் வேண்டாத நிகழ்ச்சிகள், அருவருப்பான காட்சிகள். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தீட்டானது என்று தேவன் அறிவித்திருக்கிறதை தொடாதிருங்கள், தொடாதிருங்கள். அதனால் பெரிய ஒரு தோல்வியை சந்திக்காதீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்ம சினிமா பாடல்களை கேட்கிறது பாவம்,
அது தவறு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிற உங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஃபாதர் அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அதற்கு முன்பதாக இந்த சினிமா பாடல்கள் குறித்த ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் இரவு 10 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை இந்த சினிமா பாடல்கள் குறித்த ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டை, அந்த தரிசனத்தை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற பரலோகத்தை கண்டேன். அந்த பரலோகத்திலே கோடிக்கணக்கான தேவதூதர்கள் தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கே அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஒளிக்கற்றைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒருவரும் காண முடியாதபடி அவருடைய முகம் பிரகாசமாய் காணப்படுகிறது. தேவன் தம்மை பாடி ஆராதிக்கும்படி ஒரு கூட்ட தேவதூதர்களை ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு ஒரு தேவதூதனை தலைவராக ஏற்படுத்துகிறார். அந்த தலைவனை தேவன் லூசிபர் என்று அழைக்கிறார். இந்த லூசிபரின் வேலை என்னவென்றால் தேவதூதர்களுடன் சேர்ந்து தேவனை பாடி ஆராதிக்க வேண்டும். ஆனால் இந்த லூசிபருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எப்படி தேவனை பாடி ஆராதிக்கிறார்களோ அப்படி தன்னையும் பாடி ஆராதிக்க வேண்டும், நானும் தேவனை போல அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக உட்காருவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி செல்கிறான். இதனால் கோபமுற்ற தேவன் அந்த லூசிபரை தரையிலே விழுமாறு கீழே தள்ளுகிறார். தரையிலே தள்ளப்பட்ட அந்த லூசிபர் என்னும் தூதன் சாத்தானாக மாறினான். இந்த தரிசனத்தை நான் கண்ட பொழுது இது ஆதியிலே நடந்த ஒரு காரியம் என்று நான் நினைத்தேன். ஆனால் தேவன் இந்த சம்பவத்திற்கும் இப்பொழுது நடக்கிற ஒரு காரியத்திற்கும் உள்ள தொடர்பை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரலோகத்திலே கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் நம்முடைய தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் தேவன் தம்முடைய தாசர்களுக்கு தரிசனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சேராபீன்கள் இரவும் பகலும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்முடைய தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்மை பாடி ஆராதிக்க ஒரு கூட்ட தேவ தூதர்களை உண்டாக்குகிறார். அந்த தேவ தூதர் சேனைகளுக்கு ஒரு தேவ தூதனை தலைவனாக ஏற்படுத்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இந்த தூதனுக்கு கெரூப் என்று சொல்லி பெயர் இருப்பதையும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெளி என்று சொல்லி இவருடைய பெயர் இருப்பதையும் நாம் காணலாம். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது த மார்னிங் ஸ்டார் ஆஃப் லூசிபர் என்று சொல்லி அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லூசிபரும் அவனோடு கூட இருக்கிற அந்த தேவ தூதர் சேனைகளும் தேவனை பாடி ஆராதிக்கிறது அவருடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஒரு நாள் இந்த லூசிபர், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றும், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இருதயத்திலே சொன்னபடியால் தேவன் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளினார். இதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள வசனங்களிலும், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள பகுதிகளில் நாம் காணலாம். தேவனால் தரையில் தள்ளப்பட்ட அந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய அந்த தூதன் அவன் சாத்தானாக மாறி போகிறான். அவனுக்குள்ளாக ஒரு கோபம் வருகிறது. எப்படி பரலோகத்திலே ஒரு கூட்டம் தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படியே பூமியிலேயும் தேவனை மறந்து தன்னையே பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக அவன் பல்வேறு விதமான காரியங்களை கையாளுகிறான். முதலாவதாக அவன் ஜனங்களுக்குள்ளாக
விக்கிரக ஆராதனை பாடல்களை உண்டாக்கினான். ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் மக்களுடைய மனதிலே நிலை பெறவில்லை, மக்களுடைய மனதிலே இடம் பெறவில்லை. பரலோகத்தில் எப்படி ஒரு கூட்டம் தேவனை பாடுகிறதோ அப்படியே பூமியிலே தேவனை மறந்து தன்னையே ஒரு கூட்டம் பாட வேண்டும் என்று சொல்லி அவன் கையிலே எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த சினிமா பாடல்கள். இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் இந்த சினிமா பாடல்கள் ஆதிக்கம் பெற்று விட்டன. சினிமா பாடல்கள் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு இந்த சினிமா பாடல்கள் தான் இருக்கிறது. நான் முன்பதே சொன்னது போல ஒரு மொபைலுக்கு நீங்க கால் பண்ணா அதுல இருந்து வருகிற காலர் டியூன் ஒரு சினிமா பாடல், அதுல இருந்து வருகிற ஒரு ரிங் டோன் ஒரு சினிமா பாடல். பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஹோட்டல்ல, ஹாஸ்பிட்டல்ல, எல்லா இடங்களிலையும், எல்லா போர் வீலர்லயும், எல்லாருடைய மொபைல்லையும், எல்லாருடைய ஐபாட்லயும், எல்லாருடைய வீட்டிலையும், எல்லாருடைய டிவிகளிலையும் இன்னைக்கு இந்த சினிமா பாடல்கள் தான் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சினிமா பாடல்களை மனப்பாடமாய் பாடும் அளவிற்கு அவருடைய சிந்தனையிலே இந்த சினிமா பாடல்களை சாத்தான் வைத்து விட்டான். இன்னைக்கு எல்லா ஸ்கூல் பங்கன், ஆனுவல் டேலையும் இன்னைக்கு சினிமா பாடல்கள் தான் பிள்ளைகள் டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்கூல்ல நடக்கிற நேஷனல் டே பங்கனுக்கு கூட சின்ன சின்ன பிள்ளைகளை சினிமா பாடல் தான் இன்னைக்கு டான்ஸ் ஆட வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் இது ஒரு பாவம் சொல்லி, ஆனா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், இது தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், இந்த கூட்டத்துல இருந்து வெளியில வாங்க. ஏன்னா இது இயேசுவுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், இது இயேசுவுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த கூட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவன் எனக்கு வெளிப்படுத்துறார். நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல என் பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரையே பாடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம் சொல்லுது தேவனுடைய நாமத்தையே பாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 104ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரையே பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இந்த வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவனால் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனம் இன்றைக்கு தேவனை மறந்து தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்திற்குள் அடிமையா இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த கூட்டத்துல நீங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக வீடுகள்ல பிரச்சனைகள், போராட்டம், சமாதானம் இல்லாத நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களாங்க? உங்க வீட்டுல நீங்க சாத்தானுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, சாத்தானுடைய கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுடைய வீடுகள்ல போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. நீங்க இந்த கூட்டத்தை விட்டு வெளியில வாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நீங்க கேட்கிற இந்த சினிமா பாடல்கள், இந்த சினிமா படங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த இடத்திலும் ஆண்டவர் வரவும் மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். அந்த இடங்களிலே கர்த்தருடைய சாபம் தான் தங்கும். எனவே தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் நீங்க இருக்காதீங்க, இதை விட்டு நீங்க வெளியில வாங்க. நம்ம கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜனம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஆண்டவரை அவமதிக்கிற ஒரு காரியம் நடக்கிறது. அதிகாலையில் எழுந்தவுடன் ஜெபிக்கிற குடும்பங்களை காட்டிலும் சினிமா பாடல்களை கேட்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய மொபைல்ல சினிமா பாடல் இருக்குது, ஐபாட்ல சினிமா பாடல் இருக்குது, எத்தனையோ கிறிஸ்தவங்களுடைய வீடுகள்ல சினிமா கேசட் இருக்குது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய மொபைல்ல இருக்கிற, உங்களுடைய ஐபாட்ல இருக்கிற எல்லா சினிமா பாடல்களையும் டெலீட் பண்ணுங்க. உங்க வீடுகள்ல இருக்கிற எல்லா சினிமா கேசட்டையும் எடுத்து தூக்கி எறிங்க. ஏன்னா இது தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேசத்துல இந்த அளவுக்கு விபச்சார ஆவி கிரியை செய்வதற்கு காரணம், ஒரே காரணம், அது சினிமா தான். இந்த விபச்சார ஆவிக்கு உங்க வீட்டுல நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க இயேசுவினுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனால் படைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். என்ன வேதம் சொல்கிறது? பிசாசும் அவரோடு கூட சேர்ந்தவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நரகம் மிகவும் பயங்கரமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது. அந்த நரகத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தயவு செய்து சொல்றேன், அந்த நரகத்துக்கு நீங்க போயிடாதீங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது திடீரென்று தேவன் ஒரு பெரிய காட்சி என் கண்களுக்கு முன்பதாக காட்டினார். அதை பார்த்த பொழுது என் இருதயம் துடித்தது.
நான் உற்று பார்த்தேன். அக்கினி ஜுவாலை நிறைந்த ஒரு இடம், அக்கினி குழம்பாக அந்த இடத்துல சென்று கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஐயோ 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 என்று சொல்லி கத்திக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், பார், இதுதான் நரகம் என்று சொன்னார். அந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இவ்வளவு கொடுமையான நரகத்துக்கு ஒரு மனுஷனும் செல்லக்கூடாது ஆண்டவரே, இந்த நரகம் கொடுமையானது, இதற்குள் ஒரு மனுஷனும் செல்லக்கூடாது என்று சொல்லி அந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தேன். தயவு செய்து சொல்றேன், நீங்க அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் பரலோகத்திலே தேவனை ஆராதிக்க முடியாத தெரிந்து கொண்ட ஒரு ஜனம், பிசாசும் பிசாசுடையவர்களும் போகக்கூடிய அந்த நரகத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. நரகம் பயங்கரமான ஒரு இடம், நரகம் கொடுமையான ஒரு இடம். அந்த இடத்தை பார்த்த பொழுது என் உள்ளம் துடித்தது. அங்கே விழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஐயோ 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 என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை பாடும்படியாக கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு ஜனம். இந்த கடைசி காலகட்டத்துல நம்ம இயேசுவுக்காக நிக்கணும். நம்ம பரலோகத்துக்கு போய் பரலோகத்துல இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். பரலோகத்துல போய் இடைவிடாமல் தேவனை பாடணும், தேவனை துதிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கூட படிப்புல கான்சென்ட்ரேட் செலுத்த முடியாத அளவுக்கு இந்த சினிமா பாடல்கள் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் சினிமா பார்க்கிறதுனால அவருடைய மனதிலே தங்க வேண்டிய படிப்பினுடைய சகல காரியங்களும் மறந்து போய் விடுகிறது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் இதுக்கு அடிமையா இருந்தாங்கன்னா இந்த கூட்டத்தில் அவங்களை வெளியில கொண்டு வாங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரு இந்த கூட்டத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ, யார் இந்த திட்டத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க அந்த திட்டத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க. ஏன்னா இது தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், தேவனுக்கு விரோதமாக சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல இருக்கக்கூடாது. தயவு செய்து சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளும் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள், இந்த தேசத்துல சுதந்திரிக்க வேண்டியவர்கள், இந்த தேசத்துல எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். தயவு செய்து இந்த கூட்டத்துல இருந்து நீங்க வெளியில வாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இந்த திட்டத்துக்கு அடிமையா இருக்கிறேன், நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன், இந்த சினிமாவுக்கு, சீரியலுக்கு, சினிமா பாடலுக்கு, சினிமா படங்களுக்கு நான் அடிமைப்பட்டுட்டேன், நான் எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா விடுதலை செய்வார். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்வது மாத்திரமல்ல, நம்மை விடுதலை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். இப்பொழுது உங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஃபாதர் அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. நீங்க முழு மனதோடு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த வாலிபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஜெப தோட்டத்துல நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த இளைஞர்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்து இதை குறித்து அக்கறையோடு இதை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது சினிமா உலகத்திலிருந்து இந்த யூத் வெளியே வரணும், சினிமா இச்சை பாடல்களை விட்டு வெளியே வரணும் சொல்லி இந்த ஆகத்தோடு வந்திருக்கிறாங்க. ஃபாதர் காட், இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. இன்னையிலிருந்து நோன்னு சொல்லுங்க. சே நோ டு சாங்ஸ், செக்ஸி சாங்ஸ், நோ. இச்சையை தூண்டுகிற எந்த பாடலும் நோ என்று சொல்லுங்க. ரபா ஹந்தலா காரபா. இது தேவனுடைய ஆலயம். இந்த உடல் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை கல்வர் குகையாய் மாற்றியது என்னன்னு அடிச்சாரு, அடி விரட்டி விரட்டி அடிச்சாரு. அன்னைக்கு என் ஆலயத்தை கல்வர் குகையை ஆக்கிட்டீங்களாடா. என் ஆலயம் ஜெப வீடு, இட்ஸ் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். தேவனுடைய ஆலயம் இது, இது ஹவுஸ் ஆஃப் பிரேயர். தேவனுக்கு தான் இடம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. அன்பு வாலிபர்கள், ஆசீர்வதிங்க. உங்க சமூகம் இருந்தா போதும்பா, மற்றதெல்லாம் குப்பை ஆயிடும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பாடிடும்